இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு அதிமுக ஐடிவிங்கும் எல்லா ஊர்லேயும் ஆம்புலன்ஸ் போகுது அப்படிங்கிறார். அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நான் கேட்குறேன், இந்த ஆம்புலன்ஸ் விஷயம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் சார். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பதில் சொல்லிட்டாரு. அவரோட கடமை என்ன சார் நீங்க சொல்லுங்க. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணா போவாரு. ஐயா ஒரு பேஷண்ட் இருக்காங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் வருது, உடனே பறந்து போறார். நீங்க நிறைய பயணிக்கிறீங்க, வீட்டுக்கு போறீங்க டெய்லி சென்னையில, எத்தனை ஆம்புலன்ஸ் எத்தனை வண்டிகளை கிராஸ் பண்ணும், வழிவிட்டு எல்லாரும் நிப்பாங்க. அப்ப பறந்து போகுது ஆம்புலன்ஸ், எப்படியாவது போகணும். பல நேரங்களில் கண்களிலே நீர் மல்க கதறிக்கொண்டு உறவினர்கள் ஓட, சார் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமே சார், டாக்டர் சொல்லி இறந்தவர்கள் உண்டு. ஐயா சரியான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க, அந்த பேஷண்ட பிழைக்க வச்சுட்டோம், சூப்பர், அந்த டிரைவரை பாராட்டுவார்கள். ஆனா புழைச்ச பின்னாடி இந்த டிரைவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா அவனுடைய தியாகம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல ஓட்டிட்டு வந்து சேர்க்கிற தியாகம் வரலாற்று சிறப்பு மிக்கது. அவனை மறக்கவே முடியாத வாழ்நாளில் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், நீ ரோட் ஷோ நடத்துற, நடுத்தருவில் நின்று கொண்டு நீங்க பேசுறீங்க, மைதானத்துல போய் பேசுறது யார் வேணான்னாங்க? அப்ப அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்துருச்சு, நல்லா கவனிக்க கண்ணன், கிட்டத்தட்ட 200-300 மீட்டர் நீங்க இருக்கிற ஸ்டேஜ் கிட்ட ஆம்புலன்ஸ் வருது. மனித நேயத்தோடு அங்கிருந்தவர்களுக்கு என்னுடைய வார்ம் சல்யூட்டேஷன். அத்தனை பேரும் விலகி வழிவிடுகிறார்கள், அந்த ஆம்புலன்ஸ் வழிவிடுகிறார்கள். அவர்களுக்கு புரியும், ஒண்ணு பேஷண்ட கொண்டு வர போகணும், இல்ல கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா மேடையில நின்றுட்டு அந்த டிரைவர் யாருன்னு பாரு, அவன் லைசன்ஸை செக் பண்ணு, அடிக்காதீங்கப்பா, ஏன் அடிச்சிருவாங்களா, அவனை அடிக்காதீங்கப்பா, யாரும் அடிக்காதீங்க, அவனை கேள்வி எல்லாம் டீட்டெயில் என்கொயரி பண்ணு. நீ விசாரணை செய்யும் பொழுது உண்மையிலேயே ஒருவர் உள்ளே இருந்து இறந்து போயிருந்தால் நீ யார் சொல்லுவதற்கு? நான் தெரியாம கேட்கிறேன், இவர் யாருங்க சொல்றதுக்கு? உங்களுக்கு எனர்ஜி இருக்கு, உங்களுக்கு வந்து உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் இருக்கு, கீழே நிக்கிற போலீஸ் இருக்கு, இவ்வளவும் அந்த போலீஸுக்கு சொல்லுங்க. முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு கண்ணன், இன்னொரு தடவை இப்படி வந்தா நீதான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கும். அரசு வேடிக்கை பார்த்துட்டு சார், நியாயமா சார் இது? அதுக்கு பின்னாடி அந்த டிரைவர் அதை போய் மீறி, இந்த தடையை மீறி சென்று அந்த பேஷண்ட்டை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காரு. எங்கேயாவது இந்த சார் யாரு மீட்டிங் நடத்தி ஆம்புலன்ஸ் சென்டர்ல போல? ராகுல் காந்தி நடைப்பயணம் இந்தியா முழுவதும் சென்றாரு, அப்ப வரலையா? எத்தனை ஆம்புலன்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம்? அது எந்த கூட்டத்துல எந்த ஆம்புலன்ஸ் போகலன்னு சொல்லுங்க. ஆம்புலன்ஸே தடுக்கின்ற அளவிற்கு தலைவரா? என்ன இப்போ என்ன பிரச்சனைனா, அங்க வந்து கூட்டம் கலைஞ்சிட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ் வேற உள்ள போய் இருக்கிறது கலைஞ்சிருப்பேன்ற பயத்துல பேசியிருக்கலாம். சரி, நான் இப்படி கேட்கிறேன், என்ன நீங்க அலோவ் பண்றீங்களோ இல்லையோ தெரியாது, கோச்சுக்காதீங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க, என்னை கூட விட்டுருங்க, நான் கூட மேடையெல்லாம் போறேன், நீ விட்டுருங்க. ஒரு மேடையில பேசிக்கிட்டே இருக்காங்க, 10-20 பேர் இருக்காங்க, திடீர்னு ஒரு ஆளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, செஸ்ட் பெயின் வருது. வந்த உடனே யாருக்கு போன் பண்ணுவாங்க? அப்புறம் அங்க ஆம்புலன்ஸ் வேணாமா அந்த மேடைக்கு? ஆம்புலன்ஸ் என்பது உயிரோட்டமானது, தவிர்க்க இயலாத ஒன்று கண்ணன். அதுக்கிட்ட போய் சண்டை பண்ற ஏன் சார்? போன வாரம் தான் தம்பிதுரை அடிச்சிட்டு வந்தாரு, அப்புறம் செல்லூர் ராஜா கார்ல ஏறாதன்னாரு, இங்க வந்து ஆம்புலன்ஸ் சண்டைக்கு போறாரு. என்ன சார் ஆச்சு? நீங்களாவது போன் பண்ணி கேளுங்க சார், ஏன் சார் ஆம்புலன்ஸ் அரசியலை விட்டு இப்போ நான் இந்த விவாதத்தின் மைய புள்ளியா நடிகர் விஜய் அந்த அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் முந்தைய தலைவர்கள் அனைவரையும் கட்டவுட்களை வைத்துவிட்டு 2வது இந்த மாநாடு, இதில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் நீங்கள் போட்டி என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அந்த அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறையும் என்ற ஒரு கணிப்பையும் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஓகே, ஆனால் அவர் வந்து அதிமுகவை அவரால் இந்த முதல் தேர்தலிலேயே 2 மாநாடுகள் மட்டுமே நடத்திவிட்டு எந்த விதமான மக்கள் போராட்டத்தையோ பேரணியையோ நடைபயணத்தையோ மக்கள் சந்திப்பையோ நடத்தாத நடிகர் விஜயால் 2020 அந்த வரலாறு திரும்பும் ஆட்சியை மாற்றுவோம் என்ற அந்த முழக்கம் வந்து சரியானதா? அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? திமுக அதிமுகவை தாவேகா வீழ்த்துமா சார்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் தலைவர். நான் ஒண்ணே சொல்றேன், நான் வந்து தலைவரோட கம்பேர் பண்ணி யாரையும் பேசல. நான் நடிகர் விஜய் அவர்களையும் கம்பேர் செய்து பேசவில்லை, முதலிலேயே குறிப்பிட்டேன். 72 அக்டோபர் 17ஆம் தேதி இயக்கம் தோன்றியது. சார் உடனே தேர்தல் வந்துருச்சு, எட்டுக்கள் காங்கிரஸ்ல நிக்கிறார், புதியவர் அதிமுக கேண்டிடேட்
கேண்டிடேட்டாக தேர்வு செய்யப்படுகிறார். ம் அப்போ எங்களுக்கு ரெகக்னேஷனே கிடையாது கட்சிக்கு. ம் ஒரு கட்சின்னு ஒரு பேரை வாங்கிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். ம் இரட்டை இலையை தலைவர் தேர்வு செய்கிறார். ம் சித்தன் நிற்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார், ம் அத்தனை தலைவர்களும் பார்க்கிறார்கள், உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெறுவார் என்று எதிர்கட்சிகள் நம்பவே இல்லை. ம் ஒரு மாபெரும் வரலாற்று தீர்ப்பை திண்டுக்கல் மக்கள் தந்தார்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில்? உண்மைதான். ம் ஆகவே நீங்க எதையும் குறைத்து நீங்க எதிர்த்து மதிப்பிடவே முடியாது. இவர் நிக்கல சார், ஈரோட்டில் நிக்கல, விக்கிரவாண்டியில எங்கேயுமே நிக்கல, எலெக்ஷன்ல நிக்கல. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2 இடைத்தேர்தல் நடந்து நடைபெற்றிருக்கிறது. கரெக்டா சொன்னீங்க. விக்கிரவாண்டியில புறமுதுகு காட்டு ஓடியாச்சு. 6000 ஓட்டு தான் நாடாளுமன்றத்துல வித்தியாசம் இருந்துச்சு. அங்க மறுபடியும் நின்னுக்கணும், ஓடுறாரு. ஆகவே அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஓடுனது மாத்திரம் இல்ல, நேரம் ஈரோட்ல மறுபடியும் முடியாதுன்ட்டாரு. அங்கேயே வந்து நிக்கல. ஆக இல்ல விஜய் நிக்கலையே சார், விஜயும் நிக்கலையே. இந்த இடைத்தேர்தல் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தல் நிக்கிறாரு. விஜய் இந்த இடைத்தேர்தல் நிக்கலையே. அந்த தலைவருடைய போர்ஸை இங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது நான் நிற்கவில்லை, 2026 நான் நிற்கிறேன் என்று சொன்னார். அவர் கட்சி ஆரம்பிச்சு ஜஸ்ட் புதுசா ஒரு பெரிய பலத்தை காமிக்க முடியாது. 1 or 2-3 months தான். அதுல 7 மாதத்தில் NT ராவ் அவருடைய செல்வாக்கை நிரூபித்தார் ஆந்திராவில். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல்லில் அதை நிரூபித்து காட்டினார். ஆகவே அவருக்கு நேரம் போதாது. அங்க பூத் கமிட்டி போடணும், ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய வழிகள் நீண்டூரம் இருக்கிறது. அது ஒரு ஆர்கனைஸ் கமிட்டி மாதிரி போட்டு பக்கத்துல விஷயம் தெரிஞ்சவர்கள் மற்றவர்களை வைத்துக் கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும் அவர் ஆர்கனைஸ் செய்ய வேண்டும். அப்படியே மேல வரணும், வேற வழி இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் முழுவதுமாக அவருக்கு செல்லுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு ஆளா இருந்த மைத்ரேயன் ஆட்டோ பிடிச்சு போய் நேரா சேர்ந்து ஒரு ஆளா வீட்டுக்கு போயிட்டார். அன்வர் ராஜா அப்பொழுது கேட்கவில்லை, பாரதிய ஜனதா கூட்டணி வந்த பொழுது தாமதமாக கேட்டார். அது வாரவிழா மாதிரி, முன்னாள் MP வாரவிழா மாதிரி 2-3 பேரை சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் இப்போ எல்லோரையும் இணைத்துக் கொள்ள தயாராகிவிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா, இப்படிப்பட்ட ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸ் மற்றவங்களை வரவேற்று சேர்த்து அவரே தலையிட்டு அவரே எல்லா தொகுதிகளுக்கும் வெளியிலே வருகின்ற நிலை ஏற்படுமேயானால் அது நிச்சயமாக 100% திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்தான் எதிர்கட்சியாக போட்டியாக எல்லா விதத்திலும் அமைவார் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை.